everyone, welcome to Madurai Neet Physics Academy. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீட் 2022 ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம். இருக்கிற 50 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம வந்து சொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த 50 கொஸ்டினில் ஈஸியஸ்ட் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின், ஒன் ஸ்டெப் ஃபார்முலா கொஸ்டின் இது எல்லாமே எடுத்து நம்ம சால்வ் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ இதில் வந்து டாப் டு பாட்டம் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 50 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுவோம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 2 objects of mass 10 kg and 20 kg respectively are connected to 2 ends of the rigid rod of length 10 meter with negligible mass. The distance of center of mass of the system from 10 kg mass is அப்படின்றாங்க. ஸோ ஒரு 10 kg மாஸு, இன்னொன்று ஒரு 20 kg மாஸு, இது ரெண்டையும் வந்து ஒரு ரிஜிட் ராடில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிங்கிற டிஸ்டன்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டி இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்க வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் 10 kg அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம 10 kgயில் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து வரைஞ்சோன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு m1 x1 ப்ளஸ் m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இதில் x1ங்கிறது இது வந்து 0,0ல் இருக்குது. அதனால் m1 வந்து 10 kg, x1 வந்து 0 ப்ளஸ் m2 வந்து 20 kg, x2 வந்து 10 மீட்டர். இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மீட்டரில் வந்துருக்கு. அதாவது இது வந்து 10,0ல் இருக்குது. ஸோ 10 டிவைடட் பை டோட்டல் மாஸ் வந்து 20 + 10 வந்து 30. ஸோ இது வராது. 200 டிவைடட் பை 30, 200 டிவைடட் பை 30, 20/3 மீட்டர். ஸோ ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்தது இது வந்து டைரக்ட் ஆன்சர். உங்கள் என்சிஆர்டியில் கிளாஸ் 12 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிற சாப்டரில் பேஜ் நம்பர் 280ல் ஒரு டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராமில் இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த வேவ் லென்த் ரேஞ்சு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏஎம் ரேடியோக்கு எவ்வளோ, மைக்ரோ வேவ்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஏஎம் வேவ்ஸு, மைக்ரோ வேவ்ஸு, இன்ஃப்ராரெட்டு, அப்புறம் இன்னும் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்ரே வந்து கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்ரேஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தாலே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. அடுத்தது எனர்ஜி தட் வில் பி ஐடியலி ரேடியேட்டட் பை எ 100 kW டிரான்ஸ்மிட்டர் இன் 1 hour இஸ். இது டைரக்ட் ஆன்சர் தான். அதாவது எனர்ஜி E இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். பவரும் கொடுத்துருக்குறாங்க, டைமும் கொடுத்துருக்குறாங்க. பவர் வந்து 100 kW, அதனால் 100 × 10⁻3. டைம் வந்து 1 hour. 1 hourங்கிறதுனால நான் 60 minutes 60 seconds அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து 360 அப்படின்னு வரும். இதில் ஒரு 3600 வரும். இந்த இதை கால்குலேட் பண்ணிங்க. 3600, இதில் ஒரு 10⁻5 இருக்குது. ஸோ 36 × 10⁻7 ஜூல்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து 2. அடுத்தது ஸோ ideal gas undergoes 4 different processes from same initial state as shown in the figure below. Those processes are adiabatic, isothermal, isobaric and isochoric. The curve which represents adiabatic process among 1, 2, 3, 4 is அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஈஸியானது தான். ஸோ இந்த 4th curve வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த curve வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு. அதனால் இது வந்து ஐசோபேரிக். அதே மாதிரி இந்த curve எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஐசோகோரிக். ஏன்னா இது வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட்னா ஐசோகோரிக்கு, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா ஐசோபேரிக்கு. ஸோ இது ரெண்டுலேருந்து எதுன்னு வந்து பார்க்க போகிறோம். மீத ரெண்டு என்ன இருக்குது, ஐசோ தெர்மல் இருக்குது, அடியபெட்டிக் வந்து இருக்குது. இதில் அவங்க அடியபெட்டிக் தான் கேட்குறாங்க. ஐசோ தெர்மலுக்கு ரிலேஷன் வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு வரும். அது மொத்தமாகவே கான்ஸ்டன்ட்னு வந்துடும். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ பி இஸ் ப்ரொபோஷனல் டு 1/v அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி அடியபெட்டிக் வந்து PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ P இஸ் ப்ரொபோஷனல் டு 1/v பவர் காமா. ஸோ இதில் வந்து v பவர் காமாங்கிறது தான் வந்து அதிகமாக அதாவது பவர் காமா கூட நம்மளுக்கு வந்து
அந்த கர்வ் வந்து கீழே தான் வரும். ஸோ ஆப்ஷன் 3 கர்வ் வந்து 2 அப்படின்னு சொல்லுவோம். இது இப்படி இல்லாட்டினாலும் இதில் ஸ்லோப் போட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸ்லோப் வந்து அடியபெட்டிக்கில் தான் கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சும் சொல்லலாம். இது அடுத்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் இருக்கும், டைமென்ஷன்ஸ் வந்து இருக்காது. யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளேன் ஆங்கிளுக்கு வந்து ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஆங்கிளுக்கு வந்து ஸ்டிரேடியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிளேன் ஆங்கிளில் வந்து ஏரியா பை ரேடியஸ்ன்னு போட்டதுனால நம்மளுக்கு வந்து டைமென்ஷன் வந்து வராது. அது சாரி, பிளேன் ஆங்கிளில் வந்து ஆர்க் பை ரேடியஸ் அப்படின்னு சொல்லி வரும். பிளேன் ஆங்கிள் வந்து ஆர்க் பை ரேடியஸ். ஆர்க் பை ரேடியஸ்னால் ரெண்டுமே லென்த்து அப்படிங்கிறதுனால டைமென்ஷன் வராது. சாலிட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால் மேலே எல் ஸ்கொயர் கீழே எல் ஸ்கொயர், இதுலேயும் டைமென்ஷன் வந்து வராது. ஸோ ஆப்ஷன் 2 தான். அடுத்தது இது வந்து இன்புட் ஃப்ரீக்வன்சி அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின் தான். ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அதே ஃப்ரீக்வன்சியில் தான் அவுட்புட் வந்து வரும். இந்த மாதிரி அதே ஃப்ரீக்வன்சியில் தான் வரும். அதாவது இந்த டைம் பீரியடும் இந்த டைம் பீரியடும் ஈக்குவலாக இருக்கும். டைம் பீரியட் ஈக்குவலாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி சேமாக தான் இருக்கும். அதனால் இது 60 ஹெர்ட்ஸ் இன்புட் கொடுக்குறோம்னா அவுட்புட்டும் 60 ஹெர்ட்ஸ் தான் வரும். டைரக்ட் கொஸ்டின். அடுத்து இது டியூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்க, வென் 2 மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி V அண்டு frequency nu and nu by 2 are incident on photoelectric metal, their stopping potential becomes Vs by 2 and Vs respectively. The threshold frequency for this metal is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நார்மலாக நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு தியரி வந்து இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து இந்த Vs வந்து இங்கே வந்திருக்கணும், இந்த Vs by 2 வந்து இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு மெட்டல் இருக்குது, இந்த மெட்டல் மேலே ஒரு லைட் வந்து படுது. லைட் வந்து படும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் போகுது. ஸோ இது வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மெட்டலை கொண்டு போய் நம்ம ஒரு வேக்கம் டியூப்பில் வச்சு அங்கே வந்து ஆப்போசிட்டாக ஒரு பொட்டன்ஷியல் க்ரியேட் பண்ணி திரும்ப இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து இந்த மெட்டலுக்குள்ளே போக வைக்கிறது பேர் தான். அது மெட்டலுக்குள்ளே போக வைக்கிறதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் நம்ம அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இது எவ்வளோ கைனடிக் எனர்ஜியில் வெளியில் போகுதோ அவ்வளோ கைனடிக் எனர்ஜி நம்ம ஆப்போசிட்டில் கொடுத்தா தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வரும். ஸோ இங்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போது நம்ம இதில் வரக்கூடிய இந்த லைட் இருக்குல்ல, இந்த எனர்ஜி, இந்த லைட்டோடைய எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா இதனுடைய கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா இதனுடைய கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமாகும். இங்கே பாருங்கள், ஃப்ரீக்வன்சி வந்து குறையுது. ஃப்ரீக்வன்சி குறையுது அப்படிங்கிறம்போது இதுவும் குறையணும், நம்மளுடைய கைனடிக் எனர்ஜியும் குறையணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து குறையணும். பட் இதை வந்து இவங்க மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இவங்க சொன்னதுபடி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ஃபார்முலா வந்து என்ன கேட்டிங்கன்னா, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இ மைனஸு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இது ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கைனடிக் எனர்ஜி வந்து ஈக்கு பதிலாக நம்ம ஹச் நியூ, ஸ்டாப்பிங் இது ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஹச் நியூ நாட் அப்படின்னு சொல்ல போகிறோம். கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா Vs by 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று. ரெண்டாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் எனர்ஜி Vs இருக்குது. Vs இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ பை 2 மைனஸ் ஹச் நியூ நாட்டு. ஸோ இதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 3 நியூ பை 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 3 நியூ பை 2 அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று தான் வரும். பட் இந்த கொஸ்டின் வந்து இது வந்து மாற்றி கொடுத்துருக்கணும். இதனால் இந்த கொஸ்டினுக்கு மார்க் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து இது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம சேனல்லே இருக்குது. கைனமேட்டிக்ஸ் கிராஃபில் வந்து ஃபஸ்ட் வீடியோலே வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃப். என்ன கேட்டிருக்காங்கன்னா, the displacement time graph of two moving particles make angles 30 degree and 45 degree with the x-axis as shown in the figure. The ratio of their respective velocity is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ இது வந்து கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃபு. பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃபில் ஸ்லோப் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெலாசிட்டி தான் வந்து கொடுக்கும். ஸ்லோப் வந்து வெலாசிட்டி தான் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து ஸ்லோப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா tan 30 ஒரு ஸ்லோப்பு, tan 45 ஒரு ஸ்லோப் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கான ரேஷியோ தான் அவங்க வந்து கேட்குறாங்க. இவங்க கொஷின்லேயே வந்து ரெண்டுக்கான ரேஷியோ தான் வந்து கேட்குறாங்க.
ஸோ tan 30 டிவைடட் பை tan 45. tan 30 வந்து 1/√3, tan 45 வந்து 1. ஸோ இது வந்து 1/√3. ஸோ ஆப்ஷன் வந்து 1. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின், இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இது வந்து என்சிஆர்டியில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் வந்து கடைசியில் அந்த யூனிட்டில் என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் வருதோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம மனப்பாடம் மட்டும் போயிருந்தாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிக்கான டைமென்ஷன். அடுத்தது இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். பீக் வோல்டேஜ் ஆஃப் ஏசி சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு தெரியும் IRMS இஸ் ஈக்குவல் டு I0/√2. இது ஆர்எம்எஸ்ஸு, இது வந்து பீக் வோல்டேஜ்னு சொல்லியிருக்கிறாங்களா, அப்போ இது வின்னு வச்சுக்கிடுவோம். VRMS இஸ் ஈக்குவல் டு V0/√2 அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் V0ங்கிறது வந்து பீக் வேல்யூ, VRMSங்கிறது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ இவங்க வந்து எல்லாமே ஆர்எம்எஸ் வேல்யூவோட தான் நம்மளை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்போது இது வந்து V0 இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு பீக் வேல்யூ, அதுதான் வரணும். V0 இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு பீக் வேல்யூ. இப்போ √2 டைம்ஸு ஆர்எம்எஸ் வேல்யூ, √2 டைம்ஸு ஆர்எம்எஸ் வேல்யூ, பீக் வேல்யூ இல்லை ஆர்எம்எஸ் வேல்யூ. √2 டைம்ஸு ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ இது இங்கே போச்சுன்னா √2 டைம்ஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ தான். ஸோ ஆப்ஷன் 4 டைரக்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தி ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்சஸ் ட்ராவல்டு பை எ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இன் த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அண்டு ஃபோர்த்து செகண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் வந்து தேவை. ஸோ ஃப்ரீலி ஃபாலிங் பாடினா ஒரு பால் வந்து இங்கேருந்து ட்ராப் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, இதனோட வெலாசிட்டி வந்து இனிஷியலாக வந்து 0 இருக்கும். அதுக்கடுத்து ஒரு செகண்ட் கழித்து ஒரு வெலாசிட்டி இருக்கும். அப்படியே இதனுடைய வெலாசிட்டி வந்து கூட்டிகிட்டே போகும். இப்போது ஒரு செகண்ட் கழித்து இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா இவ்வளோ, S1 வச்சுக்கலாம். 2 செகண்ட் கழித்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா எவ்வளோ தூரம் வரும், 2 செகண்ட்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படிங்கிறது வந்து வேறு, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட் அப்படிங்கிறது வந்து வேறு. அதாவது ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இப்படியே வச்சுக்கிறோம். இதை நான் ஹரிசாண்டல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு அது வந்து புரியும். இப்போ ஒரு கார் வந்து கிளம்பி போகுது, 0 செகண்ட்ஸ்லேருந்து கிளம்புது. இது வந்து 1 செகண்டு 2 செகண்டு 3 செகண்ட் 4 செகண்ட் இப்படின்னு இருக்கு. இப்போது இது வந்து ஒரு 2 செகண்ட்ஸில் இவ்வளோ தூரம் போயிருக்கு, 2 செகண்ட்ஸில் இவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 3 செகண்ட்ஸில் இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? 4 செகண்ட்ஸில் இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ சப்போஸ் டிஸ்டன்ஸு ட்ராவல்ட் இன் 3rd செகண்ட் அப்படின்னு வந்து கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 3rd செகண்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த 3வது செகண்டுக்கு இது எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 3rd செகண்ட்னா 3வது செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போச்சுங்கிறது வந்து பார்க்கணும். 3 செகண்டில் போகிறது வேறு, 3வது செகண்டில் போகிறதுங்கிறது வந்து வேறு. அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக 3 செகண்டில் போகிறதுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, S = UT + ½ AT² அப்படிங்கிற ஃபார்முலா வந்து போடுவீங்க. இதே இது ஹைட் மாற்றினா இதில் G மட்டும் போட்டு மாற்றிக்கலாம். அப்போது இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, SN = nth செகண்ட் அப்படிங்கிறதுனால SNth = U + 1/2 A 2n - 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்போது இது வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடிங்கிறதுனால இங்கே இனிஷியல் வெலாசிட்டி U வந்து 0 தான். ஸோ U 0 அப்படிங்கிறதுனால SN = ½ A 2n - 1. இதில் என்னங்கிறது செகண்ட் 1 2 3 சொல்லி மாறுறது. இப்போது ஃபஸ்ட்டு செகண்டில் இது எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் S1 = 1/2. இந்த ஆக்சலரேஷன் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் கேட்டிங்கன்னா -g வரும். ஏன்னா மேலேருந்து கீழே வரதுனால G வந்து கீழே ஆக்ட் ஆகிறதுனால G வந்து -g அப்படின்னு சொல்லி போட்டுக்கிடலாம். இல்லை இப்போ மேக்னிடியூடாக வேணுங்கிறதுனா +g கூட இருக்கட்டும். G 2 × 1 - 1. ஸோ இது வந்து எவ்வளோ வருது, G/2. அதே மாதிரி S2 போட்டிங்கன்னா 1/2 G × 4 - 1. இது வந்து 4 - 1னா 3 × G/2. S3 போட்டிங்கன்னா 1/2 G × 6 - 1 5 × G/2. ஸோ
G/2 வந்து காமனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1:3:5 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து 7 வரும். ஸோ ஆப்ஷன் 4. ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 3rd செகண்ட் அப்படின்னா நம்ம இந்த இதை எடுத்துக்கிறோம். இந்த லைன் தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 3rd செகண்ட். இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன கேட்டிங்கன்னா S = UT + ½ AT² அப்படின்னு வந்து சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 3rd செகண்ட்னா இந்த டிஸ்டன்ஸு இங்கே இருந்தால் 3rd செகண்ட் ஆரம்பிக்குது. இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவாக ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரு ஃபார்முலா வந்து வரும். ஃபார்முலாவாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எஸ் n = U + ½ A 2n - 1. இது வந்து எல்லா புக்லேயும் இருக்குது இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க? a body of mass 60 gram experiences a gravitational force of 3 Newton when placed at a particular point. The magnitude of gravitational field intensity at that point is. ஸோ கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை வந்து நம்ம EG அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். EG அல்லது எது வேணால் வச்சுக்கலாம். EG = கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். இது அப்படியே நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி மாதிரி வரும். அதில் ஈன்னு சொல்லுவோம், இதில் EG அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து 3 நியூட்டன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 3 நியூட்டன். அதே மாதிரி இதனுடைய மாஸ் வந்து 60 கிராம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 60 கிலோகிராமாக மாற்றிடுங்க. 60 × 10⁻³ ஸோ 3 × 10⁻³ டிவைடட் பை 60. ஸோ இதில் வந்து அடித்து கொடுத்தீங்கன்னா 300 டிவைடட் பை 6. 300 டிவைடட் பை 6ங்கிறது வந்து 50 வரும். ஸோ 50 Nm/kg தான் ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். If a soap bubble expands, the pressure inside the bubble is. ஸோ excess pressure inside the bubble அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. excess pressure inside bubble is proportional to 1/r அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து ∆P = 4T/r அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் R கூட கூட நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து குறையும். ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா ரேடியஸ் வந்து கூடும். ஸோ இங்கே ப்ரெஷர் வந்து குறையும், டிக்ரீசஸ். இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 2 resistors of resistance 100 ohm and 200 ohm are connected in parallel in an electrical circuit. The ratio of thermal energy developed in 100 ohm to that in 200 ohm in the given time is அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டைம் வந்து சேம் தான். தெர்மல் எனர்ஜி டெவலப்டு அப்படிங்கிறது மட்டும் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டுத்துலேயும் வந்து பவர் வந்து பேரலல் கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா P = V²/R அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வோல்டேஜ் பேரலல் கனெக்ஷன் வந்து சேமாக தான் இருக்க போகுது. நான் வந்து P1/P2 = R2/R1 அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். சேமாக இருக்கிறதுனால ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டு எழுதுகிறேன். ஏன் இங்கே பவர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பவர் இன்ட்டு டைம் வந்து நம்மளுக்கு எனர்ஜி தான். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் டைமும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ R2/R1. ஸோ 200/100. ஸோ 2/1 அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இல்லை இது எனக்கு தெரியாது, எனக்கு இந்த ஃபார்முலா ஹீட்டு இது தெர்மல் எனர்ஜின்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. தெர்மல் எனர்ஜினா எனக்கு ஹீட்டு H = தெர்மல் எனர்ஜி H = I²RT அப்படி தான் தெரியும் அப்படின்னா இதுனாலும் ஓகே தான். இப்போ H1/H2 தெர்மல் எனர்ஜி 1/தெர்மல் எனர்ஜி 2 = I²R1 I1² R1² × T divided by I2² R2² into T அப்படின்னு வந்து போடுவீங்க. இதில் டைம் வந்து ரெண்டுலேயும் சேம்னால இது ரெண்டே அடி கொடுத்துடலாம். இதில் நம்மளுக்கு I1 I2 வந்து நம்மளுக்கு தெரியாது. R1 R2 வந்து தெரியுது. R1 R2 வந்து எவ்வளவு? 100 ohm. இன்னொன்று வந்து 200 ohm. இப்போது கரண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து 100 ohm, இன்னொன்று வந்து 200 ohm. ஸோ ரெசிஸ்டன்ஸு கூடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து கம்மியாகும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கரண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ 100 ohmனா இது இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்குது, 200 ohm அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது இது வந்து கரண்ட் வந்து எப்படி பிரியும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன்னா, இதில்
ஒரு பங்கு கரண்ட்டு போச்சுன்னா இதில் 2 பங்கு கரண்ட்டு போகும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சப்போஸ் இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து I அப்படின்னா இங்கே போகிற கரண்ட் வந்து 2I அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா அது 100 ஓம் அப்படிங்கிறதுனால பாதிக்கு பாதி குறையிறதுனால கரண்ட் வந்து 2 மடங்கு அதிகமாகும். அதனால் இந்த 100 ஓமில் இப்போ 2I² டிவைடட் பை இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து I². இதில் I² கேன்சல் ஆயிரும், இது 4 வந்துடும். ஸோ 400 டிவைடட் பை 200 which is equal to 2/1. ஸோ இப்படியே வந்து நம்ம பண்ணலாம் 2:1. ஸோ இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தட், பவர் இன்ட்டு டைம். ஏன்னா இந்த ஃபார்முலா டக்கு ஞாபகத்துக்கு வராது, ஏன் பவரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதே மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் I²Rன்னு வந்துடும். கரண்ட் வந்து நம்மளுக்கு டவுட் இருக்கும். ஸோ கரண்ட்டுக்கு வந்து நம்ம இப்படி தான் வந்து திங்க் பண்ணி ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். ஓகே, அடுத்து பாருங்கள். 2 hollow conducting spheres of radii R1 and R2. அதில் R1 வந்து very very greater than R2 have equal charges. The potential would be. ஸோ பொட்டன்ஷியல் ஃபார் ஸ்பெரிக்கல்ஸ் கண்டக்டிங் ஸ்பியர்ஸுக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா KQ/R அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் ஃபார் கண்டக்டிங் ஹாலோ ஸ்பியருக்கு வந்து KQ/R அப்படின்னு சொல்லுவோம், V. ஸோ V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். ஸோ ரேடியஸ் அதிகமாச்சுன்னா பொட்டன்ஷியல் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ இங்கே ரேடியஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது? R1க்கு வந்து ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி R2க்கு வந்து ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். மோர் ஆன் ஸ்மாலர் ஸ்பியர் அப்படிங்கிறது தான் வரும். மோர் ஆன் ஸ்மாலர் ஸ்பியர். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். The angular speed of a flywheel moving with uniform angular acceleration changes from 1200 rpm to 3120 rpm in 16 seconds. The angular acceleration in radian per second square is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வந்து தெரியும், லீனியர் கைனமேட்டிக்ஸில் வந்து V is equal to U plus AT அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் Vங்கிறது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஆக்சலரேஷன், இது டைம். இதே தான் அவங்க ரொட்டேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஒமேகா ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா, அதாவது ஆங்குலர் வெலாசிட்டியில் ஃபைனல் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டியில் இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம் t. இதில் வந்து எதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா சேஞ்சஸ் ஃப்ரம் 1200 இனிஷியல் கொடுத்துருக்குறாங்க, ஃபைனல் கொடுத்துருக்குறாங்க, டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபைனல் இருக்குது, இனிஷியல் இருக்குது, டைம் இருக்குது, ஆல்ஃபா மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த இதுலேருந்து எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஃபைனல் மைனஸு ஒமேகா இனிஷியல் பை டைமு. ஒமேகா ஃபைனல் மைனஸ் ஒமேகா இனிஷியல் இதெல்லாம் ஆர்பிஎம்மில் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்து பையில் இது ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயரில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி இதை கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே அதை வச்சுக்கலாம். இப்போ ஒமேகா ஃபைனல்ங்கிறது வந்து எவ்வளவு? 3120 ஆர்பிஎம் இன்ட்டு 2π/60 போட்டோம்னா நம்மளுக்கு இது ரேடியன் பர் செகண்ட்ஸில் வந்து மாறிடும். மைனஸ் ஒமேகா இனிஷியல் வந்து 1200 இன்ட்டு 2π/60 டிவைடட் பை 16 வந்து போடணும். ஸோ இதை 2π/60 வெளியே எடுத்துடலாம், மொத்தமாக கால்குலேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ 3120 மைனஸ் 1200 டிவைடட் பை 16 இன்ட்டு 2π/60 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 4π அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். When a light propagates through a material medium of relative permittivity epsilon r and relative permeability nu r, the velocity of light v is given by அப்படின்னு சொல்கிறாங்க. c வந்து velocity of light in vacuum அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாரும் படிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக இதை மட்டும் டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்றாலும் இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா velocity is equal to 1/√of permittivity for medium, permeability for medium அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1/, இது வந்து எப்சலான் நாட் எப்சலான் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். எப்சலான் நாட் எப்சலான் ஆர், இதை வந்து நியூ நாட்டு நியூ ஆர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதில் வந்து இதை வந்து ரெண்டாக பிரித்து எழுதும். 1/√of எப்சலான் நாட்டு நியூ நாட்டு, இன்னொன்று வந்து 1/√of எப்சலான் ஆர் நியூ ஆர் அப்படின்னு சொல்லலாம். சரி, மல்டிப்ளை, இங்கே வந்து மல்டிப்ளை. ஸோ இது வந்து சி, அப்போது சி இன்ட்டு √of எப்சலான் ஆர் நியூ ஆர். இது ஃபார்முலா தான். இந்த கொஸ்டின் பாருங்கள்.
A long solenoid of radius 1 mm has 100 turns per mm. If 1 amp current flows through solenoid, the magnetic field at the center of the solenoid is. இது direct formula. Center of the solenoid magnetic field BC is equal to nu naught small n I அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த small n அப்படிங்கிறது வந்து number of turns by length L அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர் எவ்வளோ லென்த் சொல்லியிருக்காங்க, மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டரை மாற்றணும்னா 10 பவர் மைனஸ் 3, 1 × 10 பவர் மைனஸ் 3. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நியூ நாட்டுக்கு வந்து 4 பை × 10 பவர் மைனஸ் 7, எண்ணுக்கு பதிலாக 100 டிவைடட் பை 10 பவர் மைனஸ் 3 மேலே கொண்டு போயிடலாம், இன்ட்டு 10 பவர் 3 இன்ட்டு 10 பவர் 3 இன்ட்டு கரண்ட் வந்து 1 amps. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4 பை × 10 பவர் மைனஸ் 2, அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 12.56 × 10 பவர் மைனஸ் 2 அப்படிங்கிற ஆன்சர் வந்து வரும். இந்த கொஸ்டின் பாருங்கள். A shell of mass m is at rest initially. It explodes into 3 fragments having mass in the ratio 2:2:1. If the fragments having equal mass fly off along mutually perpendicular directions with the speed v, the speed of the third lighter fragment is அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி தான் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கான டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படியெல்லாம் இருக்குங்கிறது. ஃபஸ்ட்டு எம்ன்ட்டு ஒரு மாசு ரெஸ்ட்டில் இருக்குது. அதாவது ஒரு ஷெல்லு, இந்த ஷெல்லோடைய மாசு எம், இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இனிஷியலாக இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மாஸ் வந்து 3 பார்ட்ஸாக வெடித்து செதறுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட் வந்து ஈக்குவல் மாசு, 2 பார்ட் வந்து ஈக்குவல் மாசு, 3ஆவது வந்து ஒரு இந்த 2 பார்ட்டை காட்டிலும் கம்மியானது. அதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் இந்த 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து எப்படின்னா ரெண்டுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக பறந்து போகுது. 3ஆவது பார்ட் வந்து ஒரு டைரெக்ஷனில், ஏதோ ஒரு டைரெக்ஷனில் வந்து பறந்து போகுது. சரியா? ஸோ இதில் 2 ஈக்குவல் பார்ட்னா என்ன வரப்போகுது, இந்த 2 தான் வரப்போகுது. ஸோ எம்முங்கிற மாஸ் வந்து எப்படி பிரியுதுன்னா 2:2:1 அப்படின்னு சொல்லி பிரியுது. ஸோ எம்மை வந்து 1m அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன்னா இதை வந்து நான் 2/5m 2/5m 1/5m அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஏன் 5 போட்டோம்னா இதை பூரா ஆட் பண்ணிங்கன்னா 5ன்னு வரும். அதை டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஒரு பார்ட்டோடைய மாஸ் அப்படின்னு வரும். இப்போ இதை பூரா ஆட் பண்ணி பாருங்கள். 1m is equal to 2/5m + 2/5m + 1/5m. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது, 5 காமன் எடுத்திங்கன்னா மேலேயும் 5 வரும். ஸோ m வரும். 2 ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ இப்படி தான் வந்து பிரியுது. இதில் இந்த 2/5m வந்து ரெண்டும் 90 டிகிரியில் பிரிஞ்சு போகுது, ஈக்குவல் ஸ்பீட்ஸில் வந்து போகுது. சரியா? ஸோ இது 2/5m அப்படின்னு வச்சுக்கலாம், விங்கிற ஸ்பீடில் போகுது. இது 2/5m அப்படின்னு வச்சுக்கலாம், இது விங்கிற ஸ்பீடில் வந்து போகுது. இது வந்து ஐ டைரெக்ஷனில் போகுது, இது வந்து ஜே டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 3ஆவதாக ஒரு பார்ட்டிக்கல் வந்து போகுது. இது வந்து லைட்டர் பார்ட்டிக்கல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஹேவிங் ஈக்குவல் மாஸ் ஃப்ளை ஆஃப் அலாங் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஸ்பீட். இந்த தேர்ட் பார்ட்டிக்கல் வந்து கேட்குறாங்க. ஸோ 1/5m உடைய ஸ்பீடு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/5m, ஸ்பீடு வந்து v டேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸ்பீடு வந்து v டேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போது மொமெண்டம் பாருங்கள், இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் அது 2 ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பற்றி தான் இந்த ப்ராப்ளம் பண்ணுறோம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா இனிஷியல் மொமெண்டம் ஷுட் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இதில் இனிஷியல் மொமெண்டம் pi இஸ் ஈக்குவல் டு, இதில் வெலாசிட்டி 0 அப்படிங்கிறதுனால இங்கே மொமெண்டம் வந்து 0. ஃபைனல் மொமெண்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். 2/5m v ப்ளஸ் இது வந்து ஐ டைரெக்ஷனில் போகுது. இது வந்து 2/5m v இன் ஜே டைரெக்ஷன் ப்ளஸ் 1/5m v டேஷ். இந்த ஸ்பீடு வந்து நம்ம v டேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். v டேஷ் இன் கே டைரெக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கிறோம். ஸோ இது இனிஷியல் மொமெண்டம், இது ஃபைனல் மொமெண்டம். இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு 2/5m v I கேப் ப்ளஸ் 2/5m v j கேப் ப்ளஸ் 1/5m v டேஷ் k கேப். ஸோ இதில் v டேஷ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்ற எல்லாத்தையும் அது கொண்டு போயிருங்க. மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -2/5m v
ஐ கேப், இதுவும் மைனஸ் வரும், minus 2/5 mv j cap divided by இந்த 1/5 mங்கிறது வந்து வரும் 1/5 m which is equal to v dash அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர். இதில் டினாமினேட்டர் அண்டு நியூமரேட்டர் ரெண்டுலேயே இருந்து 1/5 வந்து காமன் ஆடுங்க. 1/5 வந்து m/5 காமன் ஆடுக்கலாம். m/5 வந்து ரெண்டுலேயுமே வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 2v i கேப்பு மைனஸ் 2v j கேப் ஈக்குவல் டு v டேஷ் அப்படின்னு சொல்லி வரும். 2v i கேப்பு மைனஸ் 2v j கேப் ஈக்குவல் டு v டேஷ் அப்படின்னு வரும். 2v மைனஸில் இருக்குது அப்படின்னா இது இந்த டைரெக்ஷன் வரும், மைனஸ் 2v i கேப்பு. அதே மாதிரி மைனஸ் j கேப்னா 2v அப்படின்னு சொல்லி இது ரெண்டு வந்து 90 டிகிரியில் இருக்குது. இதுக்கான ரிசல்டன்ட் வந்து √2v அப்படின்னு தான் வரும். சார் √2v அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டுமே ஈக்குவல் வெக்டார்ஸு, ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் வந்து 2√2v அப்படின்னு சொல்லி தான் வரும். இதை நீங்கள் ரிசல்டன்ட் போட்டு பார்க்குறேன்னா போட்டு பார்க்கலாம். r is equal to √a² + b² + 2ab cos 90 போட்டிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து என்ன வரப்போகுது, √2 × 2 அப்படின்னு தான் வரும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு கடையில் 90 டிகிரினா 2√2 தான் வரும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக எப்பயும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இந்த கொஸ்டின் பாருங்கள். as the temperature increases the electrical resistance decreases for conductor, increases for semiconductors. அடுத்து increases for both conductor semiconductor. ஸோ இது வந்து கண்டக்டர் செமிகண்டக்டருக்கு மட்டும்தான் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கிராஃப் வந்து எப்படி வருங்கிறதும் தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சோன்னா இதில் கண்டக்டர் வந்து இந்த மாதிரி போகும். ஸோ கண்டக்டர் டெம்பரேச்சர் கூட கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸு. செமிகண்டக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். செமிகண்டக்டர்ஸில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கூட கூட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ் ஃபார் கண்டக்டர்ஸ் அண்ட் டிக்ரீசஸ் ஃபார் செமிகண்டக்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 4. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A biconvex lens has radii of curvature 20 cm each. If the refractive index of the material of the lens is 1.5, the power of the lens is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 100/4 focal lengthன்னு சொல்லுவோம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபோக்கல் லென்த் வந்து கண்டுபிடிப்போம். ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவில் 1/f is equal to நியூ லென்ஸு பை நியூ மீடியம் minus 1/r1 1/r2 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது பைகான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து பைகான்வெக்ஸ் லென்ஸு. இதில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 cm ஈச்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதாவது இது வந்து ஃபேஸ் 1, இது வந்து ஃபேஸ் 2. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெகட்டிவில் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் வந்து இருக்கும். ஸோ நியூ லென்ஸு அவங்க வந்து 1.5 கொடுத்துருக்காங்க. 1.5 மீடியம் வந்து ஏர் மீடியம் தான், அதனால் by 1 - 1 இது மைனஸ் இது நெகட்டிவில் வர்றதுனால -1/20 மைனஸ் வராது, ப்ளஸ் தான் ப்ளஸ் 1/20. ஏன்னா R1 தானே பார்க்குறோம். R1ங்கிறது இதுதான், R1ங்கிறது இதுதான் வந்து ஃபேஸ் 1. ஸோ இதுக்கான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரைட் சைடில் தான் இருக்குது. அதனால் இது வந்து நான் ப்ளஸ் 1/20 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்து மைனஸ் இதனோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இது வந்து செகண்ட் சர்ஃபேஸ் R2 இருக்குது. இதனோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும் நெகட்டிவ். அதனால் இங்கே வந்து minus 1/20 போட்டுக்கலாம், -1/20. ஸோ இந்த 1.5 வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.5, இது ரெண்டும் வந்து என்ன வரப்போகுது, ப்ளஸில் வந்துடும். ப்ளஸில் வந்துச்சுன்னா 2/20, இது வந்து 1/2 × 1/10. ஸோ 1/20 which is equal to 1/f அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஃபோக்கல் லென்த் f is equal to 20 cm அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு மீட்டரில் சொல்கிறதுனால 100/8
எஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மீட்டர்லங்கிறதுனால. ஸோ 100/20 which is equal to 5 டயாப்டர் டின்னு சொல்லுவோம். டிங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா டயாப்டர். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 5D தான் ஆன்சர். அடுத்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ இது டைரக்ட் டெஃபினிஷனை ரிலேட் பண்ணி பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், பயோசாவரட்டில் வந்து வருது. அதுக்கடுத்து இதை கூலம்ஸ் லாவோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கரெக்டு கிடையாது. அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட்டு 2 வந்து கரெக்ட் இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட்டு 2 வந்து கரெக்ட் இல்லை. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A square loop of side 1 meter and resistance 1 ohm is placed in a magnetic field of 0.5 Tesla. If the plane of the loop is perpendicular to the direction of the magnetic field, the magnetic flux through the loop is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ magnetic flux phi is equal to b vector dot a vector. இதில் bங்கிறது வந்து magnetic field vector, ஏங்கிறது வந்து ஏரியா வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போது இவங்க சொன்னதுபடி நம்ம ஃபஸ்ட்டு படம் வரையும். ஸ்கொயர் லூப் ஆஃப் 1 மீட்டர், சைடு 1 மீட்டர், ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும், பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.5 டெஸ்லா. இஃப் த பிளேன் ஆஃப் த லூப் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்குது, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஸ்கொயர் வந்து பெர்பெண்டிகுலராக வந்து வச்சுருக்குறாங்க. ஸ்கொயர் வந்து இப்படி பெர்பெண்டிகுலராக வந்து வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி இதில் வச்சுருக்குறாங்க. இப்போது இதில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ளக்ஸ் வந்து ஃபார்முலா என்னது? phi is equal to b vector dot a vector. ஸோ ரெண்டு டாட் ப்ராடக்ட் இருக்கிறதுனால BA cos theta அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த தீட்டாங்கிறது வந்து ஆங்கிள் பிட்வீன், ஆங்கிள் தீட்டா வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் B அண்ட் A. அப்போ ஏங்கிறது ஏரியா வெக்டார். ஏரியா வெக்டாருங்கிற போது இதில் நார்மல் பாயிண்ட் எடுத்து அவுட்வர்ட்ஸில் வந்து வரையணும். இதுதான் ஏரியா வெக்டார். ஸோ B வெக்டாருங்கிறது வந்து இந்த சைடு இருக்குது, ஏ வெக்டாருங்கிறது வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ ரெண்டுக்கு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி. பி வெக்டாரும் ஏ வெக்டாரும் பேரலாக இருக்கிறதுனால 0 டிகிரி. ஸோ காசு 0 வந்து 1. ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் வந்து பி வந்து 0.5, ஏரியா வந்து சைடு 1 மீட்டர்னால் ஏரியா வந்து 1 × 1 1 தான் வரப்போகுது. காஸ் 0 வந்து 1. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் வந்து 0.5 வெபர். இதில் நம்ம இந்த 1 ஓம்ங்கிறது வந்து குழப்பறதுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். An electric lift with a maximum load of 2000 kg lift plus passengers is moving up with a constant speed 1.5 meter per second velocity கொடுத்துருக்காங்க. The frictional force opposing the motion வந்து 3000 Newton. The minimum power delivered by the motor to lift in watts is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பவர் வந்து கேட்குறாங்க. பவருக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? இங்கே வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க, ஃபோர்ஸு கொடுத்துருக்குறாங்க. பவருக்கு வந்து ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இவங்க சொன்ன கணக்குப்படி வரணுன்னா ஒரு லிஃப்ட் இருக்குது, இந்த லிஃப்ட்டில் பேசஞ்சரும் லிஃப்ட்டும் சேர்த்து 2000 kg அப்படிங்கிறாங்க. அப்போது 2000 இன்ட்டு ஜி வந்து எம்ஜி நியூட்டன் தானே வரணும். ஸோ ஜி வந்து 10 நியூட்டன் வந்து கீழே இழுத்துட்ருக்கு. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 நியூட்டன் வந்து கீழே இழுத்துட்ருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு 2000 நியூட்டன் கீழே ப்ளஸ் ஒரு 3000 நியூட்டன். ஸோ 2000 × 10 வந்து 20,000, ஒரு 23,000 நியூட்டன் வந்து கீழே இழுத்துட்டு. ஸோ இந்த ஃபோர்ஸ் மினிமமாக நீங்கள் மேலே கொடுத்தா தான் உங்களுடைய லிஃப்ட் வந்து மேலே போகும். ஸோ இந்த ஃபோர்ஸ் 23,000 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் மேலே கொடுக்கணும். பவர் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபோர்ஸு இன்ட்டு வெலாசிட்டி, வெலாசிட்டி வந்து 1.5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 23 × 1.5 மீட்டர் பெர் செகண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 34,500 அப்படிங்கிறது வந்து தரும். 23க்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. 1.5 போட்டால் இது வராது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இது பண்ணிடலாம், 34,500. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள். A light ray falls on glass surface of refractive index √3 at an angle 60 degree. The angle between refracted and reflected rays would be அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிளாஸ் சர்ஃபேஸில் வந்து ஒரு லைட் ரே வந்து 60 டிகிரியில் ஃபால் ஆகுது. இது வந்து நார்மல், இதில் 60 டிகிரியில் ஃபால் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இதில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √3 அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதுதான் கிளாஸ் சர்ஃபேஸு, இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √3. இது ஏர் மீடியம்னால இது ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ
இதில் வந்து 2 ரேயாக வந்து பிரியுது. ஒன்று வந்து கொஞ்சோண்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ட் ஆயிடுது, ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு இது 60 டிகிரி அப்படின்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி இது 60 டிகிரி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்னெல்ஸ் லா போட்டு கண்டுபிடிப்போம். ஸ்னெல்ஸ் லா வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? sin I by sin r is equal to √2 by √1 √3 by 1. ஸோ இதில் வந்து sin 60 by √3 is equal to sin r. sin 60 by √3 is equal to sin r. sin r 1/2 வரும். sin 60 வந்து 1/2 √3 அப்படின்னு சொல்லி வரும். சரி, sin 60 வந்து √3/2, sin 60 வந்து √3/2, கீழே ஒரு √3, இது ரெண்டையும் அடித்து கொடுத்தீங்கன்னா 1/2 வரும். ஸோ sin 1/2 எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 டிகிரிக்கு வரும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து 30 டிகிரி. ஸோ இது வந்து 30 டிகிரி. ஆனால் இவங்க கேட்குறது வந்து ஆங்கிள் பிட்வீன் ரிஃப்ராக்டட் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரேஸ். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா இது 60 போச்சுன்னா இது 30 இருக்க போகுது, இது 30 போச்சுன்னா இது 60 இருக்க போகுது. ஸோ இது ரெண்டு இடையில் இருக்க ஆங்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 டிகிரி. அடுத்து பாருங்கள், a copper wire of length 10 meter, and radius 10⁻²/√5 meter has electrical resistance of 10 ohm. The current density in the wire for an electric field strength of 10 volt per meter அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே கரண்ட் டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஸோ கரண்ட் டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா J is equal to sigma E அப்படின்னு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? காப்பர் ஒயர் ஆஃப் லென்த்து 10 மீட்டர், ஒரு காப்பர் ஒயர் இருக்குது, இதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டரு. அதே மாதிரி இதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 10⁻² √π அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், இது மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ohm அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது அவங்க கொடுத்துருக்க டேட்டா. நம்ம இப்போ இங்கே வருவோம். J is equal to sigma E. இதில் சிக்மாங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா கண்டக்டிவிட்டி, which is nothing but 1/resistivity E. இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா R is equal to ρl/A அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுலேருந்து ரெசிஸ்டிவிட்டி எழுதணுன்னா R into A divided by L. ஸோ R into A divided by L into E. ஸோ இதை எழுதணுன்னா எப்படி வரப்போகுது? EL/RA. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 10, லென்த் வந்து 10 மீட்ரு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓமு. அதே மாதிரி ஏரியா வந்து πr², ஸோ இன்ட்டு பை. ரேடியஸ் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻², √2π the whole square அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கேன்சல் ஆயிரும். ஸோ இதுலேயும் 10 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10⁻4 இருக்கும். சாரி 10 டிவைடட் பை 10⁻4. வெளியில் ஒரு பை இருக்குது, கீழே ஸ்கொயர் போச்சுன்னா அந்த பை வந்து கீழே வந்துடும். ஸோ இதை ரெண்டையும் அடித்து கொடுத்துடலாம். இந்த 10⁻4 மேலே போச்சுன்னா 10⁻5 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 10⁻5. ஆப்ஷன் வந்து 1. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். In the given circuit ABC, the potential drop across 2 PN junctions are equal in. இதில் எது வந்து PN junctionsல வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து ஈக்குவலாக இருக்குன்னுவாங்க. ஸோ இதில் எது வந்து கண்டக்ட் பண்ணால் தான் வோல்டேஜ் ட்ராப் வந்து இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணோன்னா அது வந்து ஃபார்வர்ட் பயஸாக இருக்கணும். ஸோ இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல். இது வந்து ஃபார்வர்ட் பயஸ் ஆகும். இது இந்த ஒரு டயோடுக்கு வந்து இந்த சைடு ஹையர் பொட்டன்ஷியலும் இந்த சைடு லோயர் பொட்டன்ஷியலும், அதாவது பி டைப்பில் வந்து ஹையர் பொட்டன்ஷியலும் என் டைப்பில் வந்து லோயர் பொட்டன்ஷியலும் இருந்துச்சுன்னா இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டக்ட் ஆகும். ஸோ இதில் இங்கே எதெல்லாம் கண்டக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபார்வர்ட் பயாஸ் கண்டக்ட் ஆகும்,
இது ஃபார்வர்ட் பயாஸ் கண்டக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுலேயும் வந்து ஒரே சீரிஸ் சர்க்யூட்டுங்கிறதுனால ஒரே கரண்ட்டு தான் போகும். அதனால் இந்த ரெண்டு டயோட்லேயும் வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ் இருக்கிறதுனால இது வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருக்கிறதுனால இந்த சர்க்யூட் கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டயோட் இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில் வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சர்க்யூட் மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் சர்க்யூட்னா இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அதனால் இதில் வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ இது வராது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஃபார்வர்ட் பயாஸ் டயோடு கரண்ட்டு போகும், இதுலேயும் கரண்ட்டு போகும். ஸோ இதுலேயும் வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவலாக இருக்கும். ஸோ போத் சர்க்யூட்ஸ் A and C தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், if the initial tension on stretched string is doubled, the ratio of initial and final speeds of transverse wave along the string is. ஸோ இதுவும் ஃபார்முலா தான், டைரக்ட் ஃபார்முலா. இது வந்து வேவ்ஸ் சாப்டர்லேருந்து வரும். velocity of transverse wave, velocity of transverse wave in stretched string, in stretched string, அது வந்து v is equal to root of t by nu. இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால v is proportional to t. ஸோ இங்கே நான் v1 by v2 is equal to root of t1 by root of t2 அப்படின்னு போட்டுக்கலாம். t2 வந்து 2 மடங்கு இருக்கிறதுனால root of t1 divided by root of 2t1. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ 1 by root 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் 4. இந்த கொஸ்டின் பாருங்கள். In a Young's double slit experiment, a student observes 8 fringes in certain segment of screen when monochromatic light of 600 nanometer wavelength is used. If the wavelength of light is changed to 400 nanometer, the number of fringes he would observe in the same region of the screen is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது ஒரு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்லிட் இருக்கும். இது வழியாக ஒரு லைட்டை வந்து பாஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த லைட் வந்து இன்டர்ஃபயர் ஆகி ஃப்ரிஞ்சஸ் வந்து விழுகும், பேட்டர்ன்ஸ் வந்து விழுகும், ஆல்டர்னேட்டு பிரைட் அண்டு டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து விழுகும். சரியா? இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 600 நேனோமீட்டர் வேவ்லென்த் உள்ள ஒரு லைட்டை பாஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு வந்து 8 ஃப்ரிஞ்சஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதனுடைய லென்த் எல்லுன்னு வச்சுக்கிறோம். இந்த லென்த் எல்லில் 8 ஃப்ரிஞ்சஸ் வந்து விழுந்திருக்கு. இதே இதில் அடுத்து வந்து 400 நேனோமீட்டர் லைட்டு வந்து அனுப்பினோம்னா இதே லென்த்தில் வந்து எத்தனை ஃப்ரிஞ்சஸ் வந்து விழுகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த லென்த் வந்து காமன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த லென்த் வந்து காமன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. இந்த லென்த்தில் வந்து டிவைடட் பை இந்த ஃப்ரிஞ்சு ஒரு ஃப்ரிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிஞ்சு வித்தால் டிவைட் பண்ணோம்னா அதை வந்து ஃப்ரிஞ்சு வித் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லென்த்து டிவைடட் பை ஃப்ரிஞ்சு வித்து கிவ்ஸு நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ். லென்த் டிவைடட் பை ஃப்ரிஞ்சு வித் கிவ்ஸு நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ். ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், லென்த்து டிவைடட் பை ஃபஸ்ட் இதுக்கு வந்து இந்த ஃப்ரிஞ்சு வித்து வந்து நம்ம பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். பீட்டாக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா டி பை டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பீட்டா 1ன்னு வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பீட்டா 1 வச்சுக்கிடுவோம். ரெண்டாவதுக்கு வந்து பீட்டா 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இதே லென்த்தில் வந்து எத்தனை விழுகுதுன்னு கேட்டதுனால லென்த்து ஃபஸ்ட்டு இது வந்து எல் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு பீட்டா 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ரெண்டாவதுக்கு வந்து அதே எல் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு பீட்டா 2. இப்போ எல் ஈக்குவல் தான், ஒரே லென்த்தில் தான் விழுக போகுது ரெண்டுமே. அப்போது எல் ஈக்குவல்னால இது வந்து எப்படி எழுதலாம், 8 பீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு என் பீட்டா 2. ஸோ இதில் நீங்கள் இந்த லேம்டா 8 லேம்டா டி பை டி, இது லேம்டா 1ன்னு வச்சுக்கோங்க. என் லேம்டா 2 டி பை டி, இதில் டி எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம இப்போ டிரைவ் பண்ணிகிட்ருக்குறோம். n1 லேம்டா 1 இஸ் ஈக்குவல் டு n2 லேம்டா 2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேரெக்டாக நம்ம வந்து கிளாஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா 8 லேம்டா 1 இஸ் ஈக்குவல் டு n2 லேம்டா 2. இதில் லேம்டா 2 வந்து லேம்டா 1 வந்து நம்மளுக்கு 600ன்னு தெரியும். 600 n2 இன்ட்டு 400. ஸோ
இதில் தான் நான் வந்து n2ங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறேன். 20 20 அடிச்சிடலாம். 4 1s are, இது 2s are. ஸோ n2 is equal to 12 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் 12 தான் ஆன்சர். அடுத்து ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு அண்ட் த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இதில் எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து வெளியில் வரும். இப்போ உதாரணத்துக்கு இதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். இதே ரேடியஸில் எல்லா இடத்துலையும் சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இதுவும் வந்து இது ஒரு சின்ன ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் தான். இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஏன்னா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கும். எல்லாமே 90 டிகிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன் 90 டிகிரி. இந்த கொஸ்டின் பாருங்கள். A spherical ball is dropped in a long column of a highly viscous liquid. The curve in the graph shown which represents the speed of the ball v as a function of time. ஸோ இது என்னென்னா ஒரு பெரிய லாங் காலம் இருக்குது. இந்த லாங் காலமில் விஸ்கஸ் லிக்விட் ஹைலி விஸ்கஸ் லிக்விட் வந்து இருக்குது. இந்த விஸ்கஸ் லிக்விடில் வந்து ஒரு பாலை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இது இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஸ்கஸ் லிக்விடில் வரும்போது ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான கிராஃப் பார்த்திங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. ஸோ இதுக்கான கர்வ் வந்து பி. ஸோ ஆப்ஷன் 3. இந்த கொஸ்டின் பாருங்கள். Let T1 T2 be the energy of the electron in first and second excited states of hydrogen atom respectively. According to Bohr's model of atom, the ratio of T1 is to T2. ஸோ இங்கே T1 T2ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி. நம்ம வந்து டைம் பீரியட்னு சொல்லி மறந்து எடுத்துடக்கூடாது. ஸோ எனர்ஜியோட ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா E is proportional to Z2/n². ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு Z வந்து 1. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equal to 2. ஸோ E will be proportional to 1/4. Second excited state na n is equal to 3. So E2 will be proportional to 1/9. So இவங்க வந்து ரேஷியோ ஆஃப் T1/T2ன்றாங்க. அதாவது இது T1 இது T2. ஸோ T1/T2 அப்படின்னா 1/4 divided by 1/9 which is will be 9:4. ஸோ ஆப்ஷன் 1. இந்த கொஸ்டின் பாருங்கள். The graph which shows variation of de Broglie wavelength of a particle and it's associated with the momentum. இது ஃபார்முலா தெரிஞ்சாலே ஆன்சர் எழுதிடலாம். de Broglie wavelength lambda is equal to Planck's constant by momentum. ஸோ இது ரெண்டுக்கு தான் கிராஃப் வரைஞ்சிருக்காங்க, லேம்டாக்கும் பீக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால லேம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்டம். ஸோ இந்த கிராஃப் தான் வந்து வரும். ஸோ ஆப்ஷன் 1. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 pendulum of length 121 cm and 100 cm start vibrating in phase. At some instant 2 are at mean position in same phase. The minimum number of vibrations of the shorter pendulum after which the 2 are again in phase at mean position is. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்டுலம் 121 சென்டிமீட்டர் இருக்குது, இன்னொரு பெண்டுலம் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்குது, 100 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வைப்ரேட் பண்ணி விட்றாங்க, அதை ஆசிலேட் பண்ணி விட்றாங்க. இது ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் லென்த்து வேறு வேறையாக இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் டைம் பீரியட் வந்து வேறு வேறு தான். 2π√L/g தான் டைம் பீரியடு. ஸோ லென்த் வேறு வேறு இருக்கிறதுனால டைம் பீரியட் வேறு வேறு இருக்கும். அதனால் இப்போது ஸ்டார்டிங்கில் இது 2 ஃபேஸில் இருக்கும், அடுத்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும்போது எப்போயாவது ஒரு இன்ஸ்டன்ட்டில் வந்து ரெண்டும் இந்த மெயின் பொசிஷன் வந்து ஃபேஸுக்கு வருது அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷார்ட்டர் இது எத்தனாவது ஆசிலேஷனில் இருக்கும்போது இன் ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, N1T1 is equal to N2T2 அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம என்னென்னா டைம் பீரியடை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இத்தனை டைம் பீரியடுக்கு ஃபஸ்ட்டு பெண்டுலத்துக்கு வில் பி ஈக்குவல் டு இத்தனை டைம் பீரியடுக்கு செகண்ட் பெண்டுலம் அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணுறோம். இப்படி ஈக்குவேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இது எத்தனாவது ஆசிலேஷன்ஸில் வந்து விழுகுது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ N1 இன்ட்டு ரூட் ஆஃப் இந்த 2π எல்லாம் கேன்சல் ஆகிரும். இந்த ரெண்டு பக்கமும் 2π கேன்சல் ஆகிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது மட்டும் போகிறோம். 1.21 டிவைடட் பை ஜியும் கேன்சல் ஆகிரும். N2 ரூட் ஆஃப் 1.00
டிவைடட் பை ஜி டே மீட்டருக்கு வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு n2 by n1 is equal to n1 is equal to root 1.21 வந்து 11, அது 121 போட்டுக்கலாம், 11/10 அப்படின்னு சொல்லலாம். ஸோ n2ங்கிறது வந்து ரெண்டாவது டைம் பீரியட். ஸோ ஷார்ட்டருக்கு வந்து ஷார்ட்டர் வந்து 11வது ஆசிலேஷன் போகும்போது ரெண்டுமே வந்து மெயின் பொசிஷனில் இன் ஃபேஸில் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி கிடைக்கும். இது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதனுடைய மெத்தட் வந்து இதுதான். டைம் பீரியடை வந்து n1 t1 is equal to n2 t2 போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். The volume occupied by molecules contained in 4.5 kg water at standard temperature pressure if the intermolecular forces vanishes away is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ வால்யூம் வந்து கேட்குறாங்க ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் வந்து இருக்கும்போது. ஸோ இது வந்து PV is equal to nRTங்கிற ஃபார்முலாவில் தான் கால்குலேட் பண்ணுவோம். வால்யூம் கேட்குறதுனால nRT/P அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறபோது இது டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறணும். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷருங்கிறதுனால டெம்பரேச்சர் 273 கெல்வின்னு, ப்ரெஷர் வந்து 10⁵ Nm/m² அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். n வந்து மாஸ் பை மாலிகுலர் வெயிட், which is equal to 4.5 into 10⁻³ கிராமில் போடுறோம், டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் வந்து 18. ஸோ வால்யூம் V is equal to 4.5 into 10⁻³ by 18 into ஆரோட வேல்யூ வந்து 8.3 into 8.3 into டெம்பரேச்சர் வந்து ஒரு 273 பை ப்ரெஷர் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10⁵. ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5.66 m³ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 5.66 m³ அப்படின்னா இதில் வந்து இருக்கான்னு பாருங்கள், இருக்குது 5.6 m³. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A nucleus of mass number 189 splits into two nuclei having mass number 125 and 64. The ratio of radius of two daughter nuclei respectively is. ஸோ ரேஷியோ ஆஃப் நியூக்ளியை அப்படிங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும். என்னன்னு கேட்டிங்கன்னா வால்யூம் இஸ் ப்ரொபோஷ்னல் டு மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். வால்யூம்ங்கிறது வந்து 4/3 πr³ இஸ் ப்ரொபோஷ்னல் டு மாஸ் நம்பர் வந்து ஏன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ r³ இஸ் ப்ரொபோஷ்னல் டு மாஸ் நம்பர் ஏ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நியூக்ளியை வந்து இருக்குது. இதனுடைய மாஸ் நம்பர் வந்து 125, இது r1³ வச்சுக்கிடுவோம். அடுத்து r2³ வந்து ஒரு 64. ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த க்யூப் இந்த சைடு போகும்போது இது வந்து 5 வரும், இது வந்து 4 வந்து வரும். 5:4 ஸோ ஆப்ஷன் வந்து 4. இல்லை இது எப்படி கூட போட்டுக்கலாம், r1/r2³ is equal to 125/64 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 5:3 அப்படின்னு சொல்லி வரும். 5:4 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஷியர் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ஸ்ப்ரிங். இது கரெக்டு தான். ஸ்ட்ரெச் பண்ணுறது வந்து ஷியர் மாடுலஸில் தான் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து கரெக்டு. A coil spring of copper has more tensile strength than a steel spring of same dimension. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான் வந்து மோர் டென்சைல் தேனு காப்பர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸு. ஆப்ஷன் 4 வந்து வரும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A capacitor of capacitance C 900 picofarad is charged fully by 100 volt battery B as shown in the figure A. இங்கே இருக்குது. Then it is disconnected from the battery and connected to another uncharged capacitor of capacitance 900 picofarad as shown in the figure. இந்த இருக்குது. The electrostatic energy stored by the system is அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஃபார் கெப்பாசிட்டர் அப்படின்னு வந்துட்டாலே
எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half CV ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டில் 100 வோல்ட்டில் சார்ஜ் பண்ணுறோம், அதை தூக்கி இதில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 100 வோல்ட்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணாங்கன்னா ஃபுல்லி சார்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஃபுல்லி சார்ஜ்டு அப்படின்னா இதுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 வோல்ட் தான் இருக்க போகுது. இதுக்கு அக்ராஸாக 100 வோல்ட் இருக்கும். திரும்ப இந்த 100 வோல்ட் இதை கொண்டு போய் இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த 100 வோல்ட் இதை கொண்டு போய் இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது இது இனிஷியலாக வந்து then it is disconnect from the battery and connected to another uncharged capacitor அப்படிங்கிறாங்க. அன்சார்ஜ்டுனா இதில் வந்து சார்ஜே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம். அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் காமன் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. V is equal to C1 V1 plus C2 V2 divided by C1 plus C2 அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து CV இதில் வீனே இப்போதைக்கு வச்சுக்கிறோம். 100 போட்டு இது பண்ணால் CV by 2 C இங்கே கீழே வந்து இது எல்லாமே C தான். இவங்க எல்லாமே C தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எல்லாத்தையும் Cன்னு மாற்றுங்க. CV divided by 2C 2 அடி ஆயிரும். V by 2 which is equal to 50 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போது half CV ஸ்கொயரில் C ஈக்குவலண்ட் வந்து போட்டுருங்க. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half C ஈக்குவலண்ட் V ஸ்கொயர். C ஈக்குவலண்ட்னா ரெண்டுமே பேரலாக இருந்தால் அது வந்து 2C அப்படின்னு வந்து சொல்லுவோம். 2C half into 2C into V ஸ்கொயருக்கு பதிலாக 50 ஸ்கொயர் வந்து போட்டுருவோம். இல்லை 2 கட் ஆயிரும். C into 50 ஸ்கொயர். C வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க 900 picofarad அப்படின்னா 10 power minus 12 into 2500. இது போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 2.25 into 10 power minus 6 ஜூல்ஸ் வந்து வரும். ஸோ இதான் வந்து ஆப்ஷன். ஸோ இது இன்னொரு விதமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக சார்ஜ் பண்ண 100 வோல்ட் வருது இல்லை, இதை கொண்டு போய் அடுத்து இருக்கிறது வந்து பாருங்கள் இதே C தான், வேறு C வந்து கிடையாது. அப்படிங்கிறதுனால அதில் 50 தான் போகும். இது எப்படி சொல்கிறதுனா, இப்போ உதாரணத்துக்கு இது ரெண்டையும் நம்ம ஒரு அனாலஜி மாதிரி பார்ப்போம். ஒரு டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ஃபுல்லி சார்ஜ்டு டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது Cன்னு வச்சுக்கிறோம். இந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணி ஏறியாச்சு. இப்போ இதே கெப்பாசிட்டரை கொண்டு போய் இதே டேங்க்கை கொண்டு போய் இதே டேங்க் மாதிரி இன்னொரு டேங்க் இருக்குது, வாட்டர் டேங்க், இதே சைஸில் இதே கெப்பாசிட்டி உள்ளது இருக்குது. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தண்ணியை திறந்து விட்டால் என்ன ஆகும், இதனுடைய லெவலும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் தண்ணி வந்து இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும். அதாவது பொட்டன்ஷியல் வந்து ரெண்டு சைடும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் தான் தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். அதனால் இது 100 வோல்ட்டுன்னு இருக்கிறதுனால இங்கே கனெக்ட் பண்ணும்போது ரெண்டுலேயும் வந்து 50 வோல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம டேரெக்டாகவே இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த கால்குலேஷன் வந்து போட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து தியரி. ஸோ இதுக்கு வந்து ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். தியரியாக அதை ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து இதாக வரும். லீனியர்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் அப் டு பவுண்ட்ரி ஆஃப் த வயர் அண்ட் தென் டிக்ரீசிங் வித் 1/r டிபெண்டன்ஸ் ஆஃப் த அவுட் சைட் ரீஜன். ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்து ஆன்சராக வரும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். The area of rectangular field of length 53.3 meter, breadth 25 meter after rounding of the value for correct significant digit is அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மல்டிப்ளை வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர்னால் லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த் வந்து 55.3 இன்ட்டு பிரெத்து வந்து 25 அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1382.5 மீட்டர் ஸ்கொயருங்கிறது வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்து ரவுண்டிங் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, மல்டிப்ளை பண்ணுறோன்னா எதில் வந்து சின்ன நம்பராக இருக்கோ அதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அதான் வந்து ஆன்சரில் வந்து வரணும். ஸோ இங்கே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இது வந்து ஆன்சராக வராது. ஸோ இது வந்து நம்ம மல்டிப்ளை இதில் வந்து 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வராது, 4 வராது, இது 3, இதுவும் வராது. இதில் தான் 2 இருக்குது. இந்த 10^1 10^2 வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் கணக்கில் வராது. அதனால் 14 × 10^2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதை வந்து நம்ம இந்த கால்குலேஷன்லாம் போடாமலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா 53.5க்கு வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரு, 25க்கு வந்து 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரு. அப்போது ஆன்சரில் வந்து 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கணும். இந்த ஆப்ஷனில் பார்க்கும்போது இதில் மட்டும்தான் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகருன்னு சொல்லி டிக் பண்ணிடணும். சப்போஸ் இன்னொரு ஆப்ஷனும் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம இந்த கால்குலேஷனுக்கே போகணும். ஸோ இந்த கால்குலேஷனுக்கே போகாமல் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும்.
ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள், இது லாஜிக் கேட்ஸு, இதுக்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் வந்து கேட்குறாங்க. 0 0 0 1 1 0 1 1ங்கிற இன்புட் வந்து போடுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 0 0 இன்புட் கொடுங்க. 0 0 கொடுக்கும்போது என்ன ஆகும், இங்கே 0 இருக்கும், இங்கே வந்து 0 இருக்கும், இந்த 0 வந்து 1 ஆயிரும், இங்கே 1 இருக்கும், இங்கே வந்து 0 இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து NAND கேட்டு, இது வந்து NAND கேட்டு, இதுவும் NAND கேட்டு. ஸோ NAND கேட்டில் 0 0 இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 1 வரும். ஸோ இந்த இடத்துல 1 இருக்குது. அடுத்து 1 0 இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 1 வரும். ஸோ 1 1 அவுட்புட்டில் வந்து ஆப்ஷன் வந்து 1 வரணும், அவுட்புட்டில் வந்து 1 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1 எங்கே இருக்குது, இதுவும் இதுவும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேருந்து ஆன்சர் வந்து வரப்போகுது, இந்த ரெண்டுலேருந்து ஆன்சர் வந்து வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 0 இருக்கா, அப்போது அந்த இன்புட் வந்து செக் பண்ணாதீங்க. அடுத்து பாருங்கள் 1 0 கொடுத்து பாருங்கள். 1 0 கொடுத்து பார்த்தீங்கன்னா 0 வருதா 1 வருதான்னு பார்த்தா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அடுத்த இன்புட்டு சேமாக தான் வருது ரெண்டுக்குமே, அதனால் அதை நம்ம கொடுக்க வேண்டாம். அதுக்கடுத்து 1 0 கொடுத்து போவோம். 1 0 கொடுத்து பார்த்தோம்னா என்ன வரும்னு பாருங்கள். சரி, 1 0. ஸோ இங்கே இன்புட் வந்து 1, இங்கே வந்து 0, இங்கே வந்து 0, இங்கே வந்து 0. ஸோ 0 0 இன்புட் வந்து கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து இங்கே வந்து என்ன வரப்போகுது, 1 வரப்போகுது. இங்கே 1 0 அப்படிங்கிற இன்புட் வந்து கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து 1 வரப்போகுது. ஸோ ரெண்டுமே 1 1 கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து 1 வருது. ஸோ தேர்ட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 1 வருது. ஸோ இது வந்து வராது, இதுதான் வருது. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஓகேவா? இதுக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து ரிலேஷன்லாம் போட்டு கண்டுபிடிக்கலாம். இது வந்து A.B பார்ன்ட்டு வரும், அதுக்கப்புறம் A+B பார்னு அப்படிலாம் வரும். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டாம். இந்த மாதிரி சிம்பிளாக 4 இன்புட் மட்டும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 transparent media A and B are separated by a plane boundary. The speed of light in those media are 1.5 into 10 power 8 meter per second, 2 into 10 power 8 meter per second respectively. The critical angle for the ray of light for these two media is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ராக்டே ஆகாமல் போகிறது. அந்த நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட்டு வந்து ட்ராவல் ஆகும்போது ரிஃப்ராக்ட் ஆகும். இது நார்மல்னு சொல்லுவோம். இங்கேருந்து போகும்போது இப்படி ரிஃப்ராக்ட் ஆகும். இந்த ரிஃப்ராக்ட் ஆகாமல் இது வந்து பெண்ட் ஆகிறது வந்து இந்த பவுண்டரியிலே வந்து பெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர், அப்படி பவுண்டரியில் பெண்ட் ஆகும்போது என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் பேர் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா வச்சே கால்குலேட் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து 2 மீடியமாக பிரிப்போம். ஒன்று வந்து மீடியம் ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கே தான் வந்து லைட் வந்து ஃபால் ஆகுது, இங்கே வந்து லைட் வந்து இப்படி ஃபால் ஆகுது, இது நார்மலு, இது வந்து இப்படி பெண்ட் ஆகி போயிடுது. ஸோ இது 90 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சு, இது பெண்ட் ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து இது வர்றது 90 டிகிரி. ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் θc அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பீடு வந்து 1.5 into 10 power 8, இதில் ஸ்பீடு வந்து 2 into 10 power 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் திஸ் மீடியம் μ1, இது வந்து μ2 அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதில் μ2 by μ1 is equal to வெலாசிட்டி வந்து அப்படியே மாறும், v1 by v2 அப்படின்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருக்கு. v1 வந்து 1.5, இது வந்து 2, 1.52 அப்படிங்கிற போது இது வந்து 3/2, ஸோ 3/4 அப்படிங்கிறது வந்து வரும். இப்போது ஸ்னெல்ஸில் அப்படி பார்த்தோம்னா μ1 இதை வந்து இப்படி கூட வச்சுக்கிறோம். ஸ்னெல்ஸில் நம்ம இப்படி எழுதி தான் பழகப்படுறதுனால sin of θc by sin of 90 is equal to μ2 by μ1 அப்படின்னு வந்து சொல்கிறோம். μ2 by μ1. sin 90ங்கிறது வந்து 1, நம்மளுக்கு sin 90 வந்து 1ங்கிறது வந்து தெரியும். ஸோ sin θc is equal to μ2 by μ1. μ2 by μ1ங்கிறது 3/4. 3/4 அப்படின்னா θc is equal to sin inverse of 3/4. sin inverse of 3/4 அப்படின்ட்டு இல்லை, இங்கே வந்து இது வந்து 0.75 அப்படின்னு சொல்லலாம். ஸோ sin inverse of 0.75 அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள்.
A big circular coil of 1000 turns and average radius 10 meter is rotating about its horizontal diameter at 2 radian per second. If the vertical component of Earth's magnetic field at a place is 2 into 10 power minus 5 Tesla and the electrical resistance of the coil வந்து 12.56 ohm, then the maximum induced current in the coil will be அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2.2 into 10 power 5 டெஸ்லா வந்து இருக்குது. இதில் ஒரு காயில் 1000 டர்ன்ஸ் உள்ள காயில் இதனுடைய ஆவரேஜ் ரேடியஸ் வந்து 10 மீட்டருங்கிறது வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. 2 ரேடியன் பெர் செகண்டில் இது வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. சரி, இந்த மாதிரி செட்டப்புக்கு அவங்க வந்து இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 12.5 ஓம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. 56 ஓம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இவங்க கேட்குறது வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் கேட்குறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் ரொட்டேட்டிங் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும் பை ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி. அந்த இஎம்எஃப் இ இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏங்கிறது வந்து ஏரியா ஆஃப் த காயில், ஒமேகாங்கிறது வந்து ஸ்பீடு இன் ரேடியன் பெர் செகண்டு. ஸோ இவங்க வந்து என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னா பீக் வேல்யூ வந்து கேட்குறாங்க. இந்த வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஸோ பீக் வேல்யூனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நார்மலாக ஏசியில் வந்து V இஸ் ஈக்குவல் டு VM சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி V0 சைன் ஒமேகா டின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பீக் வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த சைன் ஒமேகா டி வந்து நம்ம கண்டுக்கிற தேவையில்லை. அதனால் இங்கே நம்ம இந்த சைன் ஒமேகா டியை வந்து எடுக்க போகிறது இல்லை. இந்த வேல்யூவை மட்டுமே வச்சு ஃபஸ்ட்டு இன்டியூஸ்டு மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸிமம் இன்டியூஸ்டு வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எண்ணிலேருந்து என்ன எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 1000. பி வந்து 2 into 10 power minus 5. அதே மாதிரி ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் வந்து இது சர்க்குலர் காயில் ஆஃப் ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10. ஸோ பை இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா வந்து 2. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வந்து வரும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வந்து வரும். அந்த வேல்யூ டிவைடட் பை 12.56 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 amps வந்து வரும். இதிலே நீங்கள் வந்து 1000லாம் கட் பண்ணிடலாம். இது 3 0 வருது, இதில் ஒரு 2 0 வருது, இதில் ஒரு -5 வருது. ஸோ மொத்தமாக கிடையாது. ஸோ 4 பை இதனோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 பை டிவைடட் பை 12.56. ஏன் 12.56 போடுறோன்னா ஃபஸ்ட்டு இதை 4 பைன்னு வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, இன்டியூஸ்டு வோல்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்டியூஸ்டு வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 4 பை. ஸோ நம்மளுக்கு வந்து கரண்ட் தேவை அப்படிங்கிறதுனால 4 பை கரண்ட் I is equal to E by R which is nothing but 4 pi by 12.56. இதுதான் வந்து 1 amps-ங்கிறது வந்து கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து 1 amps. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். A Wheatstone bridge is used to determine the value of unknown resistance X by adjusting variable resistance Y as shown in the figure. For most precise measurement of X, the resistance P and Q வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் P and Q வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் P and Q வந்து ஈக்குவலாக இருந்தால் ஈஸியாக வந்து ஈக்குவலாக இருந்தால் கால்குலேட் பண்ணுறது ஈஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா P by Q is equal to X by Y. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் 1 ஆயிரும். 1 ஆயிருந்துச்சுன்னா X is equal to Y அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக X மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறது தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் சாய்ஸு. ஸோ இங்கே வந்து should be approximately equal and or small அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். 2 point charges minus Q and plus Q are placed at a distance L as shown in the figure. The magnitude of electric field intensity at a distance R வந்து very very greater than L அப்படின்றாங்க. வேரிசஸ் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இது வந்து பார்த்திங்கன்னா 2 charges ஆஃப் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் மேக்னிடியூட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 2 சார்ஜ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மேக்னிடியூட்டில் செப்பரேட் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா இது வந்து ஒரு டைபோல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த டைபோலில் வந்து நம்ம ஒரு 3 இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிப்போம். எந்தெந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம்? ஒன்று வந்து ஆக்சிஸில், டைபோல் ஆக்சிஸ், அதாவது இதே லைனில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். இன்னொன்று வந்து ஈக்விட்டோரியல் ஆக்சிஸில், இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து கண்டுபிடிப்போம். இப்போது இந்த இதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆக்சுவலாக இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, R is very very greater than L அப்படிங்கிறாங்க. அப்படின்னா
எல் இப்படி இருக்குன்னா இதை காட்டிலும் ஆர் வந்து அதிகமாக இருக்குன்னா இந்த சைடு தான் இருக்கணும், ஒன்று இந்த சைடு அல்லது இந்த சைடு இருக்கணும். ஸோ இந்த சைடுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டைரக்ட் ஃபார்முலா E is equal to 2kp/r³ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே E varies as 1/r³. ஸோ ஆப்ஷன் வந்து 3 தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து மேட்ச் லிஸ்ட்டு. இது வந்து என்சிஆர்டியில் அப்படியே இந்த கிராவிடேஷன் சாப்டர் பின்னாடி இந்த இது மட்டும் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் இதை மட்டும் அவங்க ஷஃபில் பண்ணி உங்களுக்கு கொஸ்டினாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து என்சிஆர்டி ரெஃபர் பண்ணுங்கள். கிராவிடேஷனில் சாப்டருக்கு பின்னாடி வந்து ரெஃபர் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்து 3rd ஆப்ஷன் வந்து வரும். அடுத்து a series LCR circuit with inductance 10 Henry, capacitance 10 microfarad, resistance 50 ohm is connected to an AC source of voltage V is equal to 200 sin 100 t volt. If the resonant frequency of LCR circuit is V0 and the frequency of AC source is V, then அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது இவங்க என்ன கொஷினில் வந்து கேட்குறாங்கன்னா, ஒரு RLC சர்க்கியூட் இருக்குது, ஒரு L, ஒரு C, ஒரு R, இதை வந்து ஒரு AC சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த AC சோர்ஸோடைய வோல்டேஜ் வந்து 200 sin 100 t அப்படின்னு சொல்லி இருக்குது. இவங்க கேட்குறது வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கேட்குறாங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி V0ம் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த AC சோர்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதில் இதுதான் சோர்ஸு, இதில் ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 100 ஒமேகா தான் இதனுடைய ஃப்ரீக்வன்சி. ஸோ இது வந்து 2πf is equal to 100. f is equal to 100/2π which is nothing but 50/π அப்படிங்கிறது இவங்க சொல்லக்கூடிய இந்த AC சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி. ஸோ V is equal to 50/π எதில் இருக்குதுன்னு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. Vங்கிறது 50/πங்கிறது இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரியா? சரி, இப்போ அவங்க கேட்டிருக்கிற வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி 50/π வருதான்னு மட்டும் செக் பண்ணிடுவோம். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா வந்து என்னது? ஒமேகா ஈக்குவல் டு 1/√LC. 1/√LCனா ரூட் ஆஃப் எல் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 10 ஹென்ரி. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் வந்து 10 மைக்ரோஃபேரட். 10 × 10⁻⁻6 which is nothing but 10⁻⁻4. அப்போ இது வந்து 10⁻⁻4 மல்டிப்ளைடு இந்த ரூட்டை வந்து நான் 1/2 எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 10⁻⁻2ன்னு வரும். இப்படி போட்டுருவோம். இது வந்து 10⁻⁻2ன்னு வரும். மேலே போகும்போது 10⁻2ன்னு வரும். அப்போது இங்கேயும் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 10² வருது. 2πf is equal to 100. f is equal to 100/2π. இது வந்து 50/π. ஸோ ரெண்டுமே வந்து வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். அதனால் பார்த்தோன்னே இது ஆன்சருங்கிறத ஈஸியாக முடிவு பண்ணிடலாம். அடுத்து, a ball is projected with velocity 10 meter per second at an angle 60 degree with vertical direction. Its speed at highest point of its trajectory will be. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலை வந்து 10 மீட்டர் பெர் செகண்டில் எறிகிறாங்க. வெர்டிகல்லேருந்து 60 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இது வந்து ஆக்சுவலாக ப்ரொஜெக்டைல் மோஷன் வரப்போகுது. இந்த மேக்ஸிமம் பாயிண்டில் இங்கே வந்து என்ன ஸ்பீடுங்க கேட்குறாங்க. இங்கே வந்து வெர்டிகல் ஸ்பீடு வந்து இருக்காது, ஹரிசாண்டல் ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும். ப்ரொஜெக்டைல் மோஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போது இது 60 டிகிரினா இது 30 டிகிரி. இது 30 டிகிரினா இது வந்து 10 cos 30, இது வந்து 10 sin 30. இந்த 10 sin 30 தான் குறையுமே தவிர்த்து இந்த 10 cos 30 கடைசி வரைக்கும் ஹரிசாண்டல் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த 10 sin 30ங்கிறது வந்து வெர்டிக்கல் வந்து டாப் மோஸ்ட் பாயிண்டில் இந்த 10 sin 30 வந்து 0 ஆயிரும். ஸோ இது மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 10 cos 30. ஸோ டாப் மோஸ்ட் பாயிண்டில் 10 cos 30 தான் இருக்க போகுது. cos 30 அப்படிங்கிறது வந்து √3/2. ஸோ 10 × √3/2 5√3. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரியலைன்னா நம்ம கைனமேட்டிக்ஸ் 2D அப்படிங்கிறதுல ப்ளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ தான், அதை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். The ratio of radius of gyration of thin uniform disk about an axis passing through its center and normal to its plane
டு த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் த டிஸ்க் அபவுட் இட்ஸ் டயாமீட்டர். இது ரெண்டுக்கும் வந்து கேட்குறாங்க. இப்போது ஒரு டிஸ்க் இருக்குது, இது வந்து ஒரு டிஸ்க்கு, இது வந்து ஒரு டிஸ்க்கு. இப்போ இந்த டிஸ்க்குக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இது. அவங்க சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் அண்ட் நார்மல் டு த பிளேன். அப்போது இதுதான் அந்த டிஸ்க்குடைய வெளியில் வந்து ஆக்சிஸில் வந்து வருது. இதை சுற்றும் போது ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இருக்கும். அதே மாதிரி இதே டிஸ்க் வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் த டிஸ்க் அபவுட் இட்ஸ் டயாமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இதை சுற்றும் போது ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இருக்கும். ஸோ இதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம புக்லேயே வந்து பின்னாடி இருக்கும். பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to half mr². ஆறுங்கிறது இதனுடைய ரேடியஸ், எம்ங்கிறது இதனுடைய மாசு. ஆறுங்கிறது இதனுடைய ரேடியஸ், எம்ங்கிறது மாசு. அதே மாதிரி இப்படி சுற்றும் போது இதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I is equal to 1/4 mr² அப்படின்னு வந்து வருது. இப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா அதாவது ஒரே ஒரு சிங்கிள் மாஸ் மாதிரி. இப்போ ஒரு போல் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு போல் இருக்குது. இது வந்து ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதிலேருந்து ஒரு மாஸ் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு சிங்கிள் மாஸ் மட்டும் இந்த ஹோல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஸோ இது வந்து mk² அப்படின்னு சொல்லி கே வந்து இதிலேருந்து கண்டுபிடிப்போம். ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். mk² is equal to I, இதில் k என்னங்கிறத கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இதுலேயும் mk² is equal to I, இதில் கேங்கிறது வந்து இதில் கேங்கிறது என்னங்கிறத வந்து கண்டுபிடிப்போம். கே தான் இதில் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ mk² is equal to half mr². இதில் m அடி ஆயிரும். அதே மாதிரி இங்கே mk² is equal to 1/4 mr². இதுலேயும் m அடி ஆயிரும். ஸோ ரெண்டு கேயும் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ரேஷியோ வந்து பார்க்க போகிறோம். அவங்க இதுக்கும் தான் ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/√2r வரும். இதுக்கு வந்து கே வந்து 1/2r வரும். ஸோ ரெண்டுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா என்ன வரப்போகுது, 1/√2 டிவைடட் பை 1/2 வந்து வரும். 1/√2 டிவைடட் பை 1/2. ஸோ இது வந்து 2/√2. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √2 வந்து பண்ணுங்கள். 2/√2 வரும். இது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √2 வந்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா √2, கீழே வந்து ஒரு 2 வரும். அந்த 2 இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ √2:1ங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ உங்கள் சொல்யூஷன்ஸோட இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் புரியல, திரும்ப அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் தனியாக கூட போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.